பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அதுவும் லைலத்துல் கத்ருடைய வீடியோ. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆரம்ப நாள், அதாவது இறுதி பத்துடைய ஆரம்ப நாள் 21வது பிறையுடைய இரவுல இருக்கிறோம். இன்னையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த 9 நாளைக்கு இந்த அமலை செய்யணும். அதனால நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்தாலும் சரி, இதுல இருக்கிற விஷயத்த மட்டும் அடுத்த 9 நாளைக்கு நீங்க செய்து கொள்ளுங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 இரவுகள்ல இருக்கு. 10 இரவுகள்லயுமே தேட சொன்னாங்க நபி அவர்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஒற்றைப்படைகள்ல தேடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம 10 இரவுகள்லயுமே தேடுவது சிறந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சவுதியுடைய பிறை கணக்கா இல்ல நம்மளுடைய நாட்டுடைய பிறை கணக்கா அப்படிங்கறதே மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கு. நாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுடைய கணக்குப்படி நோன்பு வச்சிருக்கலாம். இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் போது அதை குறித்து வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தா லைலத்துல் கத்ரா இருக்கும், ஒற்றைப்படையா இருக்கும் நாம செஞ்சுட்டு இருந்து, அடுத்த நாள் பார்த்தா நமக்கு லைலத்துல் கத்ரா இருந்தா நம்ம என்னத்தை தவற விடுறோம்னு பாத்தீங்கன்னா 1000 வருடம் இபாதத் செய்த நன்மையை நம்ம தவற விடுறோம். அல்லாஹ் அக்பர். இது பாத்தீங்கன்னா வருஷத்திலேயே வச்சு ஒரு சிறப்பான இரவு. அந்த இரவு இந்த 10 நாள்ல தான் இருக்க போகுது. அது மட்டும் தெரிய போகுது. அப்ப 10 நாள்ல ஒரு இரவுனா 10 நாள்ல கூட நம்மளால தேட முடியாதா? வருஷத்துல 365 நாள்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சுருக்கி கரெக்டா 10 நாளை காமிச்சு கொடுத்துருக்கான். நீங்க இது 10 நாளும் இபாதத் செய்யணுமான்னு நினைக்காதீங்க. 365 நாள்ல நமக்கு 10 நாள் அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருக்கானே, அதுல அந்த ஒரு நாளை நம்ம தேடுவது சிறப்பா இருக்கும். நம்மளுடைய நாட்டு கணக்குப்படி நாம பிறை வைத்தாலும் சரி, இல்ல சவுதியை போன்று நம்ம பிறை வைத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடுத்த 10 நாளைக்கு இந்த இபாதத்தை செய்யுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதுல ரொம்ப முக்கியம். இதை மட்டும் செஞ்சா கண்டிப்பா இந்த ரமலான் உங்களுக்கு 1000 வருட இபாதத்துடைய நன்மை கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரயோஜனமான விஷயங்களா தான் பேசுவோம். நம்ம எந்த ஒரு தேவையில்லாத நேரங்களையும் நம்ம செலவு பண்றது இல்ல. நம்ம வீடியோக்கள் எல்லாமே குறுகிய நேரத்துலதான் இருக்கும். இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா சொல்ல வேண்டிய, ஆர்வம் ஊட்ட வேண்டிய, நேர்வழி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயத்தை இதுல சொல்ல போறோம். நேரடியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா லைலத்துல் கத்ருடைய ஒரு 2 சிறப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமலுக்குள்ள போலாம். லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன? நம்ம சொன்ன மாதிரி 1000 வருடத்துக்கும் அதிகமாக இபாதத் செய்த ஒரு இரவு. அப்ப அந்த இரவை ஒருவர் அடைந்து விட்டால், அவங்களுடைய அந்த ஒரு வருடத்தில் அவங்க அடைந்து விட்டால், அவர்கள் 1000 வருடத்துக்கும் அதிகமாக, 1000 வருடம் கிடையாது, 1000 வருடத்துக்கும் அதிகமாக இபாதத் செய்த நன்மையை ஒரே நாள்ல பெறுறாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்றேன், அந்த ஒரு நாள் நீ வேலை செஞ்சா லைஃப் டைம் உனக்கு எல்லாமே தேவையானது கொடுத்துறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு நாள் வேற எதையுமே யோசிக்க மாட்டோம். மத்த எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உலக தேவைக்காக என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் நம்ம சம்பாதிப்போம். அப்போ ஒரு நாள்ல நமக்கு கோடிக்கணக்கா காசு வருதுன்னா நம்ம போய் விழுந்து விழுந்து அமல் செய்வோம், இல்ல வேலை செய்வோம். அதே மாதிரிதான் மறுமைக்கு நன்மை முக்கியம். இந்த உலகத்துக்கு காசு முக்கியம், மறுமைக்கு நன்மை முக்கியம். மறுமைக்கு மட்டும் இல்ல, அந்த நன்மையை கொண்டு நம்ம இந்த உலகத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம்? சிறப்பாக உயர்ந்து விடலாம். நீங்க லைலத்துல் கத்ரை அடைந்து அதுல பரிபூர்ண அமல் செஞ்சிருந்தா உங்களுக்கு அடுத்த வருஷம் வரையும், ரமலான் வரையும் எல்லாம் நல்லதா நடக்கும். அப்போ உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்க்கக்கூடிய இரவுகள் தான் இந்த 10 இரவுகள் அப்படிங்கறத பொருந்திக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் 10 இரவுனே நீங்க மனசுக்குள்ள வைங்க. அப்பதான் நீங்க லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியசாலியாக இருப்பீங்க. சரியா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லைலத்துல் கத்ருடைய சிறப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றோம், எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்துக்கும் நிறைய ஆயுள் காலம் இருந்துச்சு. 700 வருடம் வாழ்ந்த நபிமார்கள், 1000 வருடம் வாழ்ந்த நபிமார்கள் இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்களுடைய காலம் என்ன? 65 தான். அது கூட பாத்தீங்கன்னா பலரும் இல்ல. போன வருஷம் ரமலான்ல இருந்தவங்க இந்த வருஷம் ரமலான்ல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஆயுள் காலம் நமக்கு கம்மியா இருக்கு. அப்ப 1000 வருஷம் இபாதத் செஞ்சவங்களோட போய் நம்ம மறுமையில போட்டி போட்டா எப்படி நமக்கு பாத்தீங்கன்னா நன்மைகள் அதிகமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நாம 60 வருஷம் தான் செஞ்சிருப்போம், அவங்க 1000 வருஷம் செஞ்சிருப்பாங்க. அப்ப யார் சொர்க்கத்துக்கு முதல்ல போவா? யாருக்கு சொர்க்கத்துல அதிகமான அந்தஸ்து கிடைக்கும்? அவங்களுக்கு தானே கிடைக்கும். ஆனா அததான் அல்லாஹ் என்ன பண்ணனா, உங்களுக்கு நான் 60 ஆண்டுகள் கொடுத்தாலும் அந்த 60 ஆண்டுகளை 1000 மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு இரவை வருடத்தில் ஒரு தடவை கொடுக்குறேன். ஆயுள்ல ஒரு தடவை கிடையாது, வருடத்துல ஒரு தடவை கொடுக்குறேன். அதனால ஒருவர் தன்னுடைய ஆயுள் காலத்துல, அதாவது இப்ப நான் ஒரு 50-60 வருஷம் வாழ்றேன்னா நம்மளுடைய ஆயுள் காலத்துல ஒரு 10 லைலத்துல் கத்ரை அடைந்துட்டா கூட பாக்கியம். நம்ம ஏன் 10 லைலத்துல் கத்ர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வருஷம் லைலத்துல் கத்ர் அடைந்து கொண்டுதான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வெளிச்சம். எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த 27 அன்னைக்கு மட்டும் இபாதத் செய்யறது, அப்புறம் ஒற்றைப்படைன்னு நினைச்சு நம்ம செய்யும் போது அது என்ன ஆயிருது? அந்த கணக்கு விட்டு போறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு தெரியாது நம்ம லைலத்துல் கத்ர் அடைஞ்சமா அடையலையா, அந்த அன்னைக்கு அடைஞ்சும் நம்ம இபாதத் செஞ்சோமா செய்யலையா, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, இத்தனை விஷயம் இருக்கு. அப்ப நம்ம அது அடைஞ்சு பிரயோஜனம் இல்லாம
அடையாமலோ இல்ல அடையாம விட்டுருந்தாவோ அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 10 நாளுக்குள்ள அந்த ஒரு இரவு இருக்கு, அதை நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்ம தவிர்க்க கூடாதுங்க கூடிய எண்ணம் ஏன் வேணும்னு பார்த்தா அவ்வளவுதான். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம செய்யணும். ஒரு வயசுல நமக்கு ஒரு 10 லைலத்துல் கதிர் அடைஞ்சிட்டா கூட பாத்தீங்கன்னா 1,00,000 வருடத்துக்கு அதிகமாக நம்ம இபாதத் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். இபாதத்னா எப்படின்னா விடாமல் இபாதத் செய்த நன்மை, பரிபூர்ண இபாதத் செய்த நன்மை. நம்மளால விடாம செய்ய முடியுமா? 1,00,000 வருஷம் நீங்க உட்கார்ந்து இபாதத் செய்வீங்களா? யாராலையுமே செய்ய முடியாது. நம்மளால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட இபாதத் செய்ய முடியாது. அந்த இபாதத்துல நம்மளால கான்சென்ட்ரேஷனா செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ 1000க்கும் அதிகமான வருஷம் ஒரு லைலத்துல் கதிருக்கு இபாதத்துடைய நன்மை கிடைக்குதுன்னா தொடர்ந்து இபாதத் செய்த தூய்மையான இபாதத் செய்த நன்மை கிடைக்குது. அதனால இந்த இரவுகளை நீங்க பரிசுத்தமாக அடைந்து கொள்ளணும். அதுலயும் ரொம்ப முக்கியமா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றைப்படை இரவுகள்ல தான் இருக்குது, அதே மாதிரி 27 அன்னைக்கு தான் இருக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும் கூட டைரக்டா அந்த அன்னைக்கு போய் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால அமல்களை அதிகமா செய்ய முடியாது. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாதான் நம்ம அந்த ஒரு லைலத்துல் கதிர் இரவை அடையும் போது அது பரிபூரணமா ஊசலாட்டங்கள் இல்லாம எந்த ஒரு சிரமங்களும் இல்லாம அல்லாஹ் பாப்பான். இவர்கள் லைலத்துல் கதிரை அடையக்கூடிய நோக்கத்தோடு தான் இத்தனை நாள் பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு உங்களால அடையவே முடியல, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒண்ணு நடந்தா கூட அவர்களுடைய நோக்கம் லைலத்துல் கதிரை அடையக்கூடியதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைலத்துல் கதிரை அடைந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் ஆலிம்கள் யாருமே பாத்தீங்கன்னா மகரீப்ல இருந்து இந்த கடைசி 10 இருக்கு பாருங்க, மகரீப்ல இருந்து அவங்க இபாதத்திலேயே இருப்பாங்க. ஏன் மகரீப்ல இருந்து நம்ம சொல்றோம்னு பாருங்க. நிறைய பேர் இரவுனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இரவுனா 10 மணிக்கு மேல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இரவுனா 10 மணிக்கு மேல கிடையாது. மகரீபுடைய பாங்கு சொன்னதுல இருந்து இரவு எப்ப வரையும்னா காலையில ஃபஜ்ர் வரையும். அப்ப மகரீபுடைய பாங்குல இருந்து காலையில ஃபஜ்ர் வரையும் நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு சொல்லுங்க? சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறோம், காலையில 5:30 மணிக்கு சஹர் செய்யறோம். அப்ப ரெண்டுக்கு நடுவுல எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் இருக்கு. சரி, நம்ம கம்மியாவே எடுத்துக்கலாம், 10 மணி நேரம் இருக்கு. அந்த 10 மணி நேரமுமே இரவு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? அந்த 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கிறோம். 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சு எத்தனை மணி வரை செய்யறோம்? 2 மணி நேரம் செய்வோம், அவ்வளவுதான் நம்மளால முடியும். இரவு முழுவதும் செய்யலாம்னு நினைப்போம், ஆனா முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நாம அந்த பாக்கியத்தை விட்டுட்டு இருக்கோம். இப்ப நான் அமல் சொல்றேன், லைலத்துல் கத்ரை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன்ல. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மகரீப்ல இருந்து அமல் செய்ய ஆரம்பிங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கடைசி 10 இரவுகள் 10 நாளுமே என்ன பண்ணுவேன்னா மகரீபுக்கு பாங்கு சொல்றாங்க பாருங்க, நம்ம நோன்பு திறக்க போய் உட்காரோம் பாருங்க, அந்த நேரத்திலேயே என்ன பண்ணிடுவேன், முடிவு பண்ணிடுவேன். அவ்வளவுதான், நீ நாளைக்கு ஃபஜ்ர் வரையும் நம்ம எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. முதல்ல என்ன விஷயம்? பாவத்தை செய்யக்கூடாது. யாராவது 1000 வருடத்தை விட சிறந்த ஒரு இரவுல பாவியாக இருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. அந்த அன்னைக்கு நான் ஒரு திட்டிட்டேன்னா கூட யாரையாவது அது ஒரு பாவ கணக்குல எழுதப்பட்டா கூட 1000 வருஷம் அந்த பாவத்தை எழுதின பாவம் எனக்கு கிடைக்கும். அல்லாஹ் காப்பாத்துவானாக. அதனால அந்த அன்னைக்கு நீங்க குழந்தைகளை திட்டுறது, சண்டை போடுறது, புறம் பேசுறது, ஹராமானதை பாக்குறது, ஷார்ட்ஸ் உட்காந்து பாத்துட்டு இருக்கு, எதுவுமே செய்யாதீங்க. நீ 10 நாட்கள் எல்லா நாளும் செய்யக்கூடாது. ஆனா 1000 வருடம் அந்த பாவத்தை சுமக்க போறோமா நம்ம? அதனால மகரீபுடைய நேரம், அதாவது அந்த இஃப்தாருடைய நேரம் வரும்போதே எல்லாம் என்ன ஆயிரும், அலர்ட் ஆயிரணும். இனி எந்த பாவமும் செஞ்சிடக்கூடாது, விடியற வரையும் நம்ம எந்த பாவத்தையும் செஞ்சிடக்கூடாது, சிடுசிடுன்னு கூட பேசிடக்கூடாது. பயந்துகிட்டே நீங்க என்ன பண்ணுவோம், அந்த நோம்ப திறங்க. நோம்ப திறந்த நிமிஷம் நமக்கு இரவு ஆரம்பிச்சிருது. அப்ப முதல்ல பாவத்தை விட்டுறணும். மகரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, மகரீப்ல இருந்தே அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குரான் ஓதுணுமா, குரான் ஓதுங்க. மகரீப்ல இருந்தே நோம்பு திறந்து முடிச்சுனுமே என்ன பண்ணுங்க, போய் எதுவுமே டைம் பாஸ் பண்ணாதீங்க, உடனே அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 10 இரவுகளுமே நம்ம முடிச்சிருக்கணும்னா என்னால முடியாம கூட போலாம், ஏன்னா எனக்கு பகல்ல வேலை இருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மகரீப்ல இருந்து செஞ்சாவே அந்த 6:30 மணில இருந்து நைட்டு 12 மணி வரையும் செஞ்சாவே 6 மணி நேரம் நம்ம செஞ்சிடறோம். காலையில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 12 மணில இருந்து காலையில சகுர் வரை எத்தனை மணி நேரம் இருக்கும்? ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப ஒரு நாளுடைய இரவு அப்படிங்கிறது 10ல இருந்து 11 மணி நேரம்னா அதோடைய முந்தின நேரத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா பிந்தின நேரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மகரீப்ல இருந்து நைட்டு 12 மணி வரையும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு நைட்டு வந்தா தொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஆரம்பிப்பாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே நீங்க நைட் நல்லாவே செஞ்சாலும் நான் உங்களை கேக்குறேன், 10 மணி நேரம் இரவு இருக்கும் போது முதல் 5 மணி நேரத்தை விட்டு போட்டு கடைசி 5 மணி நேரத்தை நம்ம ஏன் ஓடி ஓடி செய்யணும்? நம்ம ஆரம்பத்துல இருந்தே செய்யலாமே.
உங்களுக்கு 10 மணி நேரமுமே 1000 வருடத்துடைய இபாதத்துடைய நன்மை கிடைக்குதுன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க செய்யலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன பண்ணலாம், மிஸ் பண்ணாம செய்யலாம். அப்ப என்னால பின்னாடி செய்ய முடியாது சிஸ்டர், நான் தூங்கிடுவேன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணலாம், 12 மணிக்கு போய் படுத்து தூங்குங்க, 11 மணிக்கு போய் படுத்து தூங்குங்க. ஆனா மஹ்ரீப்ல இருந்து செஞ்சுட்டாவே உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மை கிடைச்சிருது. நம்மளால நன்மை செய்ய முடியாட்டாலும் முந்தின நேரத்துல செஞ்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும், அந்த பாக்கியமும் கிடைச்சது. அட்லீஸ்ட் நம்ம பாவத்தை விட்டு தடுத்து கொண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நன்மையை முன்னாடி செஞ்சுக்கிறோம். தூங்குறது பாவமாகாது, ஆனா அமல்களை செஞ்சுட்டு தூங்குங்க. அப்ப என்ன பண்ணும், நீங்க மக்ரீப்ல இருந்தே அமல் செய்யணும். என்ன அமல் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா அதை பின்னாடி போடுறோம். அது ரொம்ப குறிப்பிட்டலாம் இதை ஓதணும் அது ஓதணும்லாம் நபி அவர்கள் சொல்லல. நபி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த லைலத்துல் கத்ருக்குன்னு ஒரு துவா இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துவாவை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற எதையுமே சொல்லி கொடுக்கல. சிறப்பு தொழுகை, சிறப்பு இது எதுவுமே இல்ல, சரிங்களா? அதனால இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதிக்கொள்ளுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்ட எல்லா அமலும் செஞ்சுக்கலாம். திக்ரு ஓதலாம், துவா கேட்கலாம், குர்ஆன் ஓதலாம். இன்னும் பாத்தீங்கன்னா என்னென்ன நல்ல அமல்கள்லாம் உங்களுக்கு தோணுதோ சலவாத் ஓதலாம். இன்னும் எதெல்லாம் இருக்கோ பயான் கேட்கலாம், எல்லாமே பண்ணுங்க. அப்ப எதை வேணா நீங்க என்ன பண்ணலாம், மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். விட்டு விட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்ச நேரம் மக்ரீபுக்கு பின்னாடி ஆரம்பிச்சு ஒரு 12 மணி வரையும் பண்ணிட்டு அமல் செஞ்சுட்டு படுத்துருவேன். தூங்கிட்டு என்ன பண்ணுவேன், 3 மணிக்கு அலாரம் வச்சு இருந்துச்சுட்டு 3 மணில இருந்து என்ன பண்ணுவேன், 4 மணி வரையும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு 4 மணிக்கு போய் சஹர் செய்வேன். சஹர் செஞ்சு முடிச்சுன்னு என்ன பண்ணுவேன், கையோட திக்ரு செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டே இருப்பேன். எது வரைனா, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்ற வரையும். ஏன்னா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் சூரால சொல்றான், மக்ரீபுக்கு வரக்கூடியவங்க ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரை மலக்குமார்கள் எங்க இருப்பாங்க, இந்த பூமியில இருப்பாங்க. அப்ப ஃபஜ்ர் வரை மலக்குமார்கள் பூமியில இருக்காங்கன்னா நம்ம ஃபஜ்ர் வரையும் செய்யணும். சும்மா சும்மா முடிச்சுக்க கூடாது. அப்பப்ப முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். முடியல, கடைசி நொடியில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு 1000 வருடத்துடைய நன்மை தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரையும் தூங்கி தூங்கி எந்திரிச்சு செய்யலாம். 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து செய்யலாம், தொடர்ச்சியா செய்யலாம். எப்படி முடியுமோ முந்தின நேரம் செஞ்சுட்டு பிந்தின நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நைட்டு தான் அமல் செய்யணும்னு நினைக்காதீங்க, எப்ப முடியுதோ செஞ்சுக்கோங்க. அடுத்து 3வது விஷயம், முதல்ல நம்ம என்ன சொன்னோம், பாவத்தை விடுங்கன்னு சொன்னோம், மக்ரீப் டு ஃபஜ்ர் வரையும். 2வது என்ன சொன்னோம், மக்ரீப் டு ஃபஜ்ர் வரையுமே அமல் செய்யணும்னு சொன்னோம். 3வது என்ன தெரியுங்களா, இந்த இரவுகள்ல அதிகமாக சதக்கா செஞ்சாங்க, காற்றை விட வேகமாக சதக்கா செஞ்சாங்க. இந்த இரவுகள்ல உங்களுடைய கணவர் தொழுக போனா அவர்களிடத்துல காசை கொடுக்க சொல்லுங்க. இல்ல கணவர்கள்ட்ட சொல்லிடுங்க, நீங்க காசு என்ன பண்ணுங்க, அங்க தொழுகக்கூடிய இடத்துல யாராவது முடியாதவங்க கேட்டாங்கன்னா சதக்கா செய்யுங்க, ஜக்காத் செய்யுங்க. ஜக்காத் இருந்தா ஜக்காத் செய்யுங்க, சதக்கா இருந்தா சதக்கா செய்யுங்க. எல்லாருமே ஃபித்ரா பணம் கொடுக்கணும், ஃபித்ரா பணத்தை கொடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த இரவுகள்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 1000 வருடம் சதக்கா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த நாட்கள்ல நீங்க சிறந்தது செய்யுங்க. அப்ப 3வது முடிஞ்சுங்களா? அடுத்தது 4வது, இந்த இரவுகள்ல அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. என்ன பண்ணணும், பாவ மன்னிப்போடவே இந்த இரவுகளை கழிங்க. இன்னும் இந்த இரவுகள் விதியை மாற்றக்கூடிய இரவுகள். லைலத்துல் கத்ர் இரவணிக்குதான் நமக்கு ஒரு வருஷத்துக்கான விதி தீர்மானிக்கப்படுது. அதனால விதியை மாற்றக்கூடிய இரவுகள் அப்படிங்கறனால பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய துவாக்களை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணும், துவாக்களை அதிகப்படுத்தணும். துவாக்களை அதிகப்படுத்துறது 5வது அமல். இந்த 5வது அமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா துவாவை கேட்டுக்கோங்க, இம்மையும் மறுமையும் சேர்த்து கேட்டுக்கோங்க. அப்ப இந்த 5 விஷயத்தை தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மக்ரீப்ல இருந்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபஜ்ர் வரையும் ரமலான் முடிகிற வரை நீங்க செய்யறீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மத்தவங்களுக்கு இது போய் சேர்ந்து அவங்களும் படிப்பினை பெறணும்னு நீங்க நினைச்சா நிச்சயமாக இதை என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்களை வைங்க. அதை அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவங்க அதுல அமல் செய்யக்கூடிய நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சில நன்மைகள் நம்ம முயற்சி பண்ணாலும் அது நம்ம இடத்துல இருந்து போகாம இருக்கும். இதே மத்தவங்க முயற்சி பண்ணி அது மூலமா போனா அவங்களுக்கும் நன்மை கிடைச்சு நமக்கும் கிடைக்கும். அதனால நன்மையை நாடி இதை எத்தி வைங்க. அல்லாஹ் போதுமானவன். லைலத்துல் கத்ரை விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே லைலத்துல் கத்ர்ல செய்ய வேண்டிய சிறப்பான அமல்கள், நஃபிலான அமல்களை நம்ம போடுவோம். தொடர்ச்சியா பார்த்துவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஒரு ஹதியாவாக இந்த ரமலான்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.